சிஎஸ்கேவை வீழ்த்தி குஜராத் அட என்ன யார் சொல்கிறாங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. ஆமாங்க, அப்படி தான் விளையாண்டாங்க. சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் விளையாடி 158 ரன்னு தான் 7 விக்கெட் விட்டுட்டாங்க. அதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாங்க இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்க்கலாம். குஜராத் ஈட்டன் ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி சூப்பராக போட்டாங்க. சிஎஸ்கேவை பவர் பிளேலே முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. 28க்கு 3 விக்கெட் விட்டுட்டாங்க. அடே என்னயா இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க? 3 விக்கெட்டா? போன மேட்ச் அதிரடியாக விளையாண்டுட்டு இப்போ என்னடா இந்த மேட்ச் இப்படி விளையாடுறீங்க? அதுங்கிற மாதிரி தான் இருக்குது. சஞ்சு சாம்சன் 11 ரன்லேயே அவுட்டு. ஆமாம், அதனால தானே அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. போயா என்னையா இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. ருத்ராஜ் கைட்டு இந்த டைமு டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாண்டாலும் ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணிட்டார். அவர் 60 பாலில் 74 ரன் அடித்தார். என்னது ருத்ராஜ் கைக்கோட 74 ரன்னா? அதுங்கிற மாதிரி தான் இருக்கு. அட ஆமாங்க, இன்றைக்கி புதுசாக குர்வி பட்டேலை இறக்கி விட்டாங்க. அவரை ஒரு பால் ஒரே ஒரு 4 அடித்து அவரும் அவுட் ஆகிட்டார். சப்ராஸ் கான் இந்த தொடரில் அவர் மட்டும்தான் நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். மேட்ச்க்கு மேட்ச் அவருமே டக் அவுட் ஆகிட்டார். அட கடவுளே என்ன இப்படி ஆயிடுச்சு? அதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சிவன் தூபை 22 ரன்னும் செபி ஓவர்டன் அவர் மட்டும்தான் மேட்ச்சுக்கு லாஸ்ட்டாக வந்து அடித்து வந்து கலக்கிட்டு இருக்கிறாருங்கிற மாதிரி இருக்குது. 6 பாலில் 18 ரன் அடித்தார். அதனால தான் இந்த ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ருத்ராஜ் கைக்வாட் இந்த மேட்ச்சு 50 அடிச்சிட்டாரு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். ஓவரில் அப்படி என்ன தான் அடித்தாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே 158 தான் அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதிகபட்சமாக ரபாடா 3 விக்கெட்டும் அசர்த் கான் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. அடுத்த செகண்ட் இன்னிங்ஸு சரி 157 அடித்தாச்சு, எப்படியோன்னு இவங்கள மடக்கிடலாம் அப்படின்னு சிஎஸ்கே வர. ஆனால் அது தப்பு கணக்கு போடாது தம்பி, நாங்கள் இருக்கோம், அடிக்கிற அடியில் நீங்கன்னா பறந்து போயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாய் சுதர்சன் மட்டும் சுமன் கீழ் அதிரடியாக பவர் பிளேயில் விளையாண்டாங்க. என்னடா நான் வேறு பிச்சில் விளையாடுறேன், நீ என்ன வேறு பிச்சில் விளையாடுற மாதிரி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பவர் பிளேலேயே 55 ரன் அடிச்சிட்டாங்க. அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சுன்னு தான் அப்படி தான் இருக்குது. சரி, அடுத்த சுமான் கேல 23 பாலில் 33 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டார். சரி, அவர் அவுட் ஆகினா அடுத்த வந்த பட்லரும் சாய் சுதர்சனும் பார்ட்னர்ஷிப் போட்டு செம்மையாக விளையாண்டுட்டு இருக்காங்க. சாய் சுதர்சன் அதிரடியே விளையாண்டு ஒரு பக்கம் அவரும் ஒரு 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. சரி, அந்த பக்கம் பட்லரு ருத்ராஜ் கைக்கோட எப்படி ஆடினாரோ அதே மாதிரி இவர் பால் விளையாண்டுட்டு இருக்கிறாரு. 39 ரன்னும். சரி, அவ்வளோதான் மேட்ச்சு முடிஞ்சு போச்சு. சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சாய் சுதர்சனம் விடவே இல்லையே, துரத்தில அடித்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 87 ரன் அடித்து அவர் அவுட் ஆகிட்டார். 17 ஓவர்லேயே மேட்ச் முடிஞ்சிருச்சு.